ராணி கண்ணு வாமா, குழந்தைய தூக்கிட்டு முதல்ல வீட்டுக்குள்ளே வர்றவா. இந்தா வரேங்க. வலது கால் எடுத்து வச்சு வரணுமா? சரி இருங்க வரேன். என் தங்கம், என் செல்லம் பட்டு அத்தை மாதிரியே அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறான். குட்டி தங்கம், அத்தை உனக்கு நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறேன். நீ நல்லா ஜாலியாக போட்டுட்டு நல்லா ஒன்று அழகுப்படுத்திட்டு இருக்கணும். அத்தை மாதிரியே பேண்ட்டு சட்டை அதிகமாக போடணும், சரியா? குட்டி பவுனு, என் தங்கம் அவ்வளோ அழகாக தூங்குது. ராணிக்கண்ணு, உனக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லுமா, நான் சமைச்சு கொடுக்குறேன். உனக்கு ரொம்ப பசிக்கும்ல, சீக்கிரம் சொன்னேன்னா அத்தை சமைச்சு வச்சிருவேன்ல. என்ன சாப்பிடுமோ பிடிச்சத சொல்லுக்கண்ணு, அத்தை சமைச்சு கொடுக்குறேன். அப்புறம் உனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, அது வரக்குன்னு சொல்லுவேன். அதனால தான் என்ன சமைக்கிறதுன்னு கேட்குறேன். அத்தை எதுக்கு அத்தை, கடையில் கூட வாங்கிக்கலாம்ல. நீங்களும் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களை எத்த கஷ்டப்படுத்திக்கிட்டு, நீங்களும் ரொம்ப டயர்டில் தான் வந்திருக்கிறீங்க. பேசாமல் கடையில் போய் ஆளுக்கு ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்துக்கலாம். அம்மா, ராணி சொல்றதும் சரிதான். ரொம்ப எல்லாரும் டயர்ட்ல தான் இருக்கிறீங்க. நான் போய் கடையில ஆளுக்கு 4 இட்லி வாங்கிட்டு வரேன். தோசை வேணும்னாலும் சொல்லுங்க, தோசை வாங்கிட்டு வரேன். சரியா? நீ நல்லா ரெஸ்ட் எடுமா. பாவம், நீ என்ன பண்ணுவ? சரி கண்ணு, போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வா. நல்லா கடையாக பார்த்து வாங்கிட்டு வா. என்ன அண்ணி, உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க அண்ணி, நான் வெளியே எழுந்திரிச்சு போயிடுறேன். உங்களுக்கு எதுவும் தூக்கம் வந்தால் கூட சொல்லுங்கள். அப்புறம் நான் இங்கே உட்காந்து டார்ச்சர் பண்ணேன்னு எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கள் அண்ணன்கிட்டையும் சொல்லி கொடுத்துறாதீங்க. என்ன பிரியா, உன் மேலே எனக்கு என்னம்மா கோவம் வரப்போகுது? நீ உட்காந்துரு, நம்ம நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். என்ன பிரியா, இப்போ நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இன்னும் 10 மாதத்தில் உனக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பா வரப்போகிறா. உனக்கு சந்தோஷமா இல்லையா? இதெல்லாம் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோ. அப்புறம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நல்லா ஒரு 3 மந்த் 4 மந்த்தில் உன் பேபி மூமெண்ட் ஆகும்ல, அப்போ தான் உனக்கு தெரியும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா அந்த மூமெண்ட்டு. வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் அண்ணி, என் குழந்தைய எப்படா பார்ப்பேன்னு தான் இருக்குது. ஆனால் இன்னும் 10 மாதம் அவளுக்காக நான் வெயிட் பண்ணணும்ல. எனக்கு என் குழந்தைய எப்போ தான் பார்ப்போன்னு இருக்க அண்ணி. என் குழந்தைய நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அண்ணி. அவள் சந்தோஷமாக இருக்கணும். அவள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் இப்போவே என்ன வேலையெல்லாம் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சா தானே அவள் பிறந்ததுக்கப்புறம் நான் ஒர்க்கு போய் அவளை காப்பாற்ற முடியும், நல்லா படிக்கவும் வைக்க முடியும். அதனால தான் நீ சொல்கிறேன். பிரியா, நீ ஏன் கஷ்டப்படுற? குகன் எதுக்கு இருக்கான்? குகன் உன்னை பத்திரமா பார்த்துப்பான். உன்னையும் பாப்பாவையும் பத்திரமா பார்த்துப்பான். நீ கவலையே படாத. என்ன, அவன் உங்களுக்காக தான் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிட்டு இருக்கிறான். சீக்கிரமே ஒரு நல்ல வீடு கட்டி உங்கள் 2 பேத்தையும் ராணி மாதிரி பார்த்துப்பான் பாருங்க. உங்கள் 2 பேத்தையுமே ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால நீ குகன் கூட தான் இருப்ப, வேலைக்கெல்லாம் போக தேவையில்லை. சரியா? புரிஞ்சுக்க பிரியா. அண்ணி, இல்லை அண்ணி, குகனும் இல்லை யாரும் இல்லை. என் குழந்தைய நானாக சிங்கிள் பேரண்ட்டாக தான் வளர்க்க போகிறேன். நான் தான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேனே. அவன் கூட எப்படி நான் சேர்ந்து வாழ முடியும்? இதெல்லாம் கனவுல கூட நடக்காத விஷயம். எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல அண்ணி. நானாக இருக்கிறதுல தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மற்றவங்க உழைப்பில் வாழ விரும்பலை அண்ணி. பிரியா, என்ன இருந்தாலும் உன் குழந்தை நாளைக்கு வந்து அப்பா எங்கன்னு கேட்கும் பிரியா. அப்போ நீ யாரை காட்டுவ சொல்லு? என்ன இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அப்பா இருக்க மாதிரி வராது பிரியா. அப்பா பாசத்துக்கு அவள் ஏங்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீ தான் வருத்தப்படுவ. அதனால் எதுவும் மறந்து பிடிக்காம குகன் கூட சேர்ந்து வாழு, புரியுதா? முன்னாடி நீயா இருந்த, அதனால நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ அவன் குழந்தை தான் உன் வயிற்றுல இருக்கு. அண்ணி, அவன் குழந்தைய பெற்று கொடுக்குற வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து இருன்னு சொன்னான். நான் வேணா அவன் வீட்டில் போய் இருக்கிறேன். ஆனால் குழந்தை பெற்று தர மட்டும்தான்.